நிறைய பேர் என்ன நம்புறாங்கனாக்கா, பணம் இருந்தால் தான் பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பணம் இல்லாமல் கூட பணத்தை சம்பாதிக்க முடியுங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். நான் 5 பேசிவ் இன்கம் ஐடியாஸ் இருந்துச்சுன்னா ரெகுலர் இன்கம் எப்படி எடுத்துகிட்டு போகலான்னு. அதில் 2 ஐடியாஸ். ஃபர்ஸ்ட் ஐடியா வந்து ஒரு கார்பஸ் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு அதிலிருந்து ரெகுலர் இன்கம் எடுத்துகிட்டு போகிறது. 2வது ஐடியா ஒரு ரியல் எஸ்டேட். உங்களுக்கு ஏதாவது ரிசோர்ஸ் இருந்துச்சு, ஒரு ஃப்ளாட்டோ அப்பார்ட்மெண்ட்டோ வாங்கி வச்சிட்டிங்க, அதிலிருந்து ஒரு ரெகுலர் இன்கம் எடுத்துகிட்டு போகிறது. இந்த 2 ஐடியாலையும் காசு இருந்தால் மட்டும்தான் ரெகுலர் இன்கம் வரும். ஆனால் மிச்சம் இருக்கிற 2 ஐடியா பார்த்தீங்கன்னாக்கா, பிஸ்னஸ்லேருந்து எப்படி ரெகுலர் இன்கம் எடுத்துகிட்டு போகிறது, இன்றைக்கி இருக்கக்கூடிய நாலேஜ் பிஸ்னஸ் அதை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதிலிருந்து எப்படி காசை எடுத்துகிட்டு போகிறது. இதில் இந்த ஐடியாஸில் பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி இருக்கிற டைமில் வந்து உங்களுக்கு காசே இல்லாமல் கூட ஒரு ரெகுலர் இன்கம் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுற அளவுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதைத்தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வெல்கம் டு சதீஷ் ஸ்பீக்ஸ். I'm Sathish, financial consultant, author of this book, Untold Wealth Secrets and Middle Class to $1 Million. இந்த 2 புத்தகமே பார்த்தீங்கன்னா அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கும். உங்களுக்கு ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்டு, சேவிங்ஸ் ஏதாவது ரெக்கமெண்டேஷன் அட்வைஸிங் வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். ஏன்னா இது இன்னும் நிறைய பேர் போய் சேர்த்துக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அஃப்கோர்ஸுங்க, மணி இஸ் டெஃபினெட்லி இம்பார்ட்டன்ட்டுங்க இந்த சொசைட்டியில் வாழ்கிறதுக்கு. ஸோ அந்த மணியை வந்து எப்படி காசே இல்லாமல் சேர்க்கறதுக்கு ஒரு அண்டர் கவர் பில்லியனர் அப்படின்ற ஒரு பாப்புலர் சீரீஸ் டிஸ்கவரி சேனலில் போட்டிருக்காங்க. அதில் எப்படின்னாக்கா, லிவிங் த அமெரிக்கன் ட்ரீம். அது என்ன அமெரிக்கன் ட்ரீம் அப்படின்னாக்கா, அது ரொம்ப ஒரு ஃபேன்சியான ஒரு பார்ட் ஆஃப் வேர்ல்டு, அது கண்ட்ரி. அதில் பார்த்தீங்கன்னாக்கா $1 மில்லியன் எல்லாருமே ஆஸ்பயர் பண்ணக்கூடியது. $1 மில்லியன் $8 கோடி ரூபாய். அது என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து 90 டேஸில் சம்பாதிக்கணும். அண்டு உங்ககிட்ட வந்து உங்களோட பேர், ஐடென்டிட்டி எதுவும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. உங்ககிட்ட வந்து அவங்க ஒரு $100 தான் கொடுப்பாங்க. ஒரு ட்ரக், ஒரு ஃபோன் கொடுத்துருவாங்க. அந்த ஃபோனில் பேர், ஃபோன் நம்பர் எதுவுமே இருக்காது, பிளாங்காக இருக்கும் அது. ஸோ எதுவுமே இல்லாமல், ஒரு ஐடென்டிட்டி இல்லாமல், காசு இல்லாமல் எப்படி $8 கோடி சம்பாதிக்கிறது 90 டேஸில்? நிறைய பேர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அதை. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 90 டேஸில் 8 crore அது டூ மச். ஏன்னா அதுக்கு ஒரு பில்லியனர் மைண்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு மில்லியன் காசு அவ்வளோ ஒரு குறுகிய டைமில் நீங்கள் வந்து பண்ண முடியும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஒரு ரியல் வேர்ல்டில் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் ஃப்ளாட். இப்போது நம்ம எவல்யூஷன் பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல ஐஸ் ஏஜில் இருந்தோம் நம்ம. ஸோ அந்த ஐஸ் ஏஜ்லேருந்து ஸ்டோன் ஏஜுக்கு வந்தோம். அப்போ தான் இந்த ஃபார்மிங் அதெல்லாம் நம்ம வந்து கற்றுக்கிட்டோம். நம்ம அந்த ஸ்டோன் ஏஜ்லேருந்து மெட்டல் ஏஜுக்கு வந்தோம். மெட்டல் ஏஜ் வரும்போது தான் பார்த்திங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் ரிவல்யூஷன்ஸ் எல்லாம் நடந்தது. கார் ப்ரொடக்ஷனு, டிவி ப்ரொடக்ஷனு, ரயில்வேஸ் லே பண்ணுறது, டெலஃபோன், பல்ப், எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் வந்துச்சு. அதையும் தாண்டி இன்றைக்கி பார்த்திங்கன்னாக்கா நம்ம ஒரு டிஜிட்டல் ரெவல்யூஷன், டிஜிட்டல் ஏஜில் இருக்கோம். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னாக்கா ஒன்லி ரிச் கேன் பிகேம் ரிச்சர். ஏன்னா காசு இருந்தால் மட்டும்தான் அந்த காசை வந்து இண்டஸ்ட்ரியிலையோ லேண்டோ இதெல்லாம் வாங்கும்போது மட்டும்தான் பெரிய ஒரு பணக்காரன் ஆகணும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு செல்ஃப் மேடு பில்லியனர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. பர்சன்டேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, வழியாக பணக்காரவங்கள இருக்கிறவங்கள விட பிஸ்னஸில் ஒரே தலைமுறையில் பணக்காரனானவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. இப்போது என்னோடய பிஸ்னஸை எடுத்துக்கிட்டால் கூட 5 வருஷத்துக்கு முன்னாடி 2017 ஆரம்பித்தேன். 17லேருந்து 18 வரைக்கும் பிஸ்னஸ்னால் என்னன்னே தெரியல. அண்ட் 18லேருந்து ஸ்லோவாக ஒன் பை ஒன் நிறைய விஷயங்களை செய்ய ஆரம்பித்து இன்றைக்கி அந்த ஒரு லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னி. ஸ்ட்ரகிளிங் ஃபஸ்ட்டு ஃபேஸ் பிஸ்னஸில் எப்பவுமே அதுதான் இருக்கும். அடுத்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னாக்கா சர்வைவல். ஓரளவுக்கு வந்து இந்த ஹேண்ட் டு மவுத் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வர காசு வந்து இந்த குடும்பத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கே எல்லாமே சரியாக போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ப்ளஸ் ஸ்டேஜ். 4வது பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஸ்டேஜ். ஸோ பிஸ்னஸில் இன்றைக்கி நான் மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் நீங்களே பார்க்கலாம். ஃபுட் பிளாகர்ஸ் பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் நிறைய பேர் வந்து இந்த ஒரு ஜிம் ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ் அவங்களுக்கு வந்து கோச் பண்ணுறவங்கள பார்க்கலாம். நிறைய வெரைட்டியாக இன்றைக்கி வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் உங்ககிட்ட ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்குது, என்ன பண்ணால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 3 இயர்ஸில் 1 crore, அடுத்த 2 இயர்ஸில் another 1 crore, 60 இயர்லேருந்து எவ்ரி இயர் 1 crore. டெஃபினட்டாக பிஸ்னஸில் இது அச்சீவபிள் இது. ஸோ இதை எப்படி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வர முடியும்? இது வந்து இந்த கான்செப்ட் பேர் பார்த்தீங்கன்னாக்கா இக்கிகை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் கான்செப்ட். இந்த கான்செப்டில் என்னன்னாக்கா, அடித்தளம்னா எந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்குதோ, அதாவது அந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு ஹாபிஸ் மாதிரி இருக்கலாம், இல்லை உங்களோட ஒரு பிடிச்சமான ஒரு ஆக்டிவிட்டியாகவும் இருக்கலாம். அந்த விஷயத்தை நீங்கள் ப்ரொஃபஷனாக எடுத்து அதை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னாக்கா நீங்கள் அதில் ரொம்பவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க.
இன்றைக்கி தலை சிறந்த சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் பாருங்களேன், மகேந்திர சிங் தோனி, சச்சின் டெண்டுல்கர், இல்லை ஆக்டர், ஆக்ட்ரஸ், பொலிட்டீஷியன்ஸ், பிஸ்னஸ்மேன், இவங்களோட எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தர் லைஃப் என்னன்னு பார்த்தா அவங்க பண்ணுற விஷயம்தான். சின்ன வயசுலேருந்து அவங்க அதுவாக தான் ஆகணும்னு நினச்சிருப்பாங்க. சச்சின் டெண்டுல்கரை போயிட்டு நீங்கள் வந்து ஒரு ஐடி எம்ப்ளாயாக உட்கார வச்சுருந்தீங்கன்னா, நோ, யூ வுட் பி அன் ஆர்டினரி பர்சன். அதே மாதிரி மகேந்திர சிங் தோனியை எடுத்துகிட்டு வந்து அவர் டிக்கெட் கலெக்டராக இருந்தால் யூ வுட் பி அன் ஆர்டினரி பர்சன். பட் அவருக்கு மனசுக்கு பிடிச்ச வேலையை செய்யும்போது என்ன ஆகுனா அவுட்புட், அந்த அவுட்புட் வந்து டிசைரபிள் அவுட்புட் கிடைக்கும். அண்ட் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாறுவீங்க. இதுக்கு என்னென்ன வேணும்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த செய்கிற வேலை பிடிச்சிருக்கணும். ரெண்டாவது, பிடிச்சதை மட்டும் பார்த்தாதுங்க, எக்ஸ்பர்டைஸ் இருக்கணும். மகேந்திர சிங் தோனிக்கு அவருக்கு வந்து பேட்டிங் பிடிக்கும், விக்கெட் கீப்பிங் பிடிக்கும், கிரிக்கெட் பிடிக்கும்னா மட்டும் இல்லைங்க, அதில் ஒரு டாப் பர்சனாக இருக்கார். அந்த ஒரு விஷயத்தில் அவரோட ஸ்டம்பிங்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 0.2 செகண்ட்ஸில் ரியாக்ஷன் செகண்ட்ஸ் இருக்கும் அவருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரிஃப்ளெக்ஸஸ் ஆர் குட். ஸோ ஒன்று, அதை பிடிச்சிருக்கணும். செகண்டு, அதில் நீங்கள் வந்து ஒரு தலை சிறந்த ஆளாக இருக்கணும், நிபுணராக இருக்கணும். மூணாவது, உங்களுக்கு அந்த திறமையாக இருந்தாலும் நம்ம வந்து சும்மா ஏதோ அந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் அதை நாலேஜாக மட்டும் வச்சுருந்தா அதுவுமே பத்தாது. மூணாவது, டேக்கிங் ஆக்ஷன், மேசிவ் ஆக்ஷன். நாலாவது, ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணணுங்க. இந்த ஒரு சோஷியல் மீடியாவில் யூ கான்ட் ஃபேக் பீப்புள் ஃபார் லாங். 1 or 2 வீடியோஸ் நீங்கள் என்ன சொல்லலாம், ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ண, அது பண்ண, இது பண்ண சொல்லலாம். ஆனால் உண்மையிலேயே நீங்கள் ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணாமல் ஒரு 300-400 வீடியோ போட முடியாது. ஒரு 5-6 வருஷம் நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்க முடியாது. பீப்புள் வில் ரியலி ஈஸிலி ஐடென்டிஃபை யூ இஃப் யூ ஆர் ஃபேக்கிங். ஏன்னா 6 months மேலெலாம் ஃபேக் பண்ண முடியாது. அது கூட கண்டென்ட்லாம் காலி ஆகிடும் உங்களுக்கே அது. ஸோ ரிசல்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். நீங்கள் அதை ப்ராசஸை கோ த்ரூ பண்ணியிருக்கணும். உங்களால் அத்தனை பேர் அந்த ஒரு பெனிஃபிட்டை எடுத்துகிட்டு போயிருக்கணும். ஸோ அதுதான் ரிசல்ட். ஸோ இந்த ஒரு 4 விஷயம் நல்லா ஞாபகத்தை வச்சுங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பிடிச்சிருக்கணும், அதில் நீங்கள் திறமசாலியாக இருக்கணும், அதில் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும், அதில் நீங்கள் ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணவராக இருக்கணும். அந்த டவுட் எல்லாம் விட்டு தள்ளிடுங்க. நம்மளால் முடியுமா, நம்ம பேசினா மக்கள் சிரிக்க மாட்டாங்களா? ஸோ அது மாதிரி ஒரு ப்ரீஃபிக்ஸ்டு மைண்ட் இருக்கும், அதெல்லாம் தள்ளி வச்சுடுங்க. சிரிக்கிறவன் எப்பவுமே சிரிச்சிட்டே தான் இருப்பான். நான் ஃபஸ்ட்டு டைம் யூடியூப்பில் வீடியோ போடும்போதும் ஃபேஸ்புக்கில் போடும்போது என்னோட பாஸு, என்னோட பியர்ஸு, பிஸ்னஸே இல்லை பாரு, இதை இந்த என்னென்ன வேலையோ பண்ணிகிட்டு இருக்கான்ற மாதிரிலாம் பேசுனாங்க. பட் டுடே ஆஃப்டர் ஒரு 200-300 வீடியோஸ்க்கு அப்புறமா வந்து they started following me. So that will happen, that phase will come. ஸோ நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு ரெவன்யூ எடுத்துகிட்டு போக முடியும். ஃபஸ்ட் அந்த ரெவன்யூ மாடல் என்னன்றதை டிசைட் பண்ணுங்கள். என்னோட ரெவன்யூ மாடல் என்னென்னா, ஐ ஹேவ் சூப்பர் நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ். ஒரு 500 நம்பர் ஆஃப் கிளைண்ட் வச்சுக்கோங்க. ஒரு கிளைண்ட்டு கிட்ட இருந்து நான் ஒரு 1000 ரூபாய் எடுத்தாக்கா ஒரு மாதம் 5 லட்சம் ரூபாய் வந்து ஈஸியாக என்னால் வந்து எடுத்துகிட்டு போக முடியும். தட் இஸ் மை ரெவன்யூ மாடல். ஸோ உங்கள் ரெவன்யூ மாடலை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நீங்கள் வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு 5 கிளைண்ட்டு பிடிச்சாலும் அதோட விலை 5 லட்சம் ரூபா. ஸோ 1 லட்சம் ரூபா பில் பண்ணுற அளவுக்கு உங்ககிட்ட ஏதாவது எக்ஸ்பர்டைஸ் இருக்கா? இல்லைன்னா உங்களோட ப்ராடக்ட் 1000 ரூபாய் கூட இல்லைங்க, 100 ரூபா ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ப்ராடக்டாக கூட இருக்கலாம். ஆனால் உங்ககிட்ட ஒரு 10,000 பேர் இருக்காங்களா விற்கிறதுக்கு 10 லட்சம் ரூபா எடுத்துகிட்டு போகலாம், 5000 பேர் இருக்காங்களா 5 லட்சம் ரூபா எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதை மாதிரி வந்து என்ன ஆவரேஜ் பில்லிங் உங்களுக்கு வரும்னு பாருங்கள். அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ் வேணும்னு பாருங்கள். இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து கரெக்டாக பிடிச்சிட்டீங்கன்னாக்கா இந்த பிஸ்னஸ் மாடல் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மாடல். ஆவரேஜ் பில்லிங், நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ், இது ரெண்டையும் கரெக்டாக பிடிச்சிடுங்க நீங்கள். ஸோ இந்த ரெண்டையும் நம்ம வந்து ஓரளவுக்கு பிடிச்சிட்டோம் அப்படின்னா கூட இது வந்து எடுத்தோம் கவுத்தோன்ற மாதிரி உடனே ரிசல்ட் வரவே வராது. நான் வந்து 2017 பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். 17லேருந்து 18 வரைக்கும் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல, பிஸ்னஸ் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ பிளாகிங்கிறது ஆரம்பித்தது 2017 டிசம்பர். ஸோ 18ன்னு வச்சுங்க. நீங்கள் 18 ஆரம்பிச்சிருந்தா கூட இன்றைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் பிளாகிங் பண்ணியிருக்கேன், புக்கு எழுதியிருக்கேன், 420க்கு மேலே வீடியோஸ் போட்டிருக்கேன், 350க்கு மேலே வந்து இந்த இன்வெஸ்டர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஃப்ரீ ட்ரைனிங்ஸ் எடுத்திருக்கேன் நான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் லைக் ஒரு அக்ரிகல்ச்சர் சோவிங் மாதிரி. நம்ம விதையை என்ன பண்ணணும், போட்டுக்கிட்டே இருக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த விதையை போட போட என்ன ஆகுனா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் யூ வில் கெட் ஃப்ரூட்ஸ். ஸோ இட் இஸ் லைக் அ லாங் டேர்ம் பிளே. எதுவுமே வந்து ஒரு நாலேஜ் பிஸ்னஸாக இருந்தால் கூட உங்களுக்கே ஒரு ஸ்பெசிஃபிக் நாலேஜாக இருந்தால் கூட உடனே உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் வந்து அதை நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சுட்டு 1 வருஷத்தில் நீங்கள் இந்த சினிமாவில் காமிக்கிற மாதிரி ஒரே பாட்டில் பணக்காரன் ஆகிறது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இட் இஸ் பாசிபிள். அதுதான் இந்த லிவிங் அமெரிக்கன் ட்ரீம். பட் இட் இஸ் இன் ரியாலிட்டி இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ என்ன பண்ணுங்க, கன்சிஸ்டண்ட்டாக அந்த ஆக்ஷனை மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அந்த ஆக்ஷனை நீங்கள் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா அது காம்பவுண்ட் ஆகும். எஃபர்ட்ஸ் ஆல்சோ காம்பவுண்ட். மணி மட்டும் இல்லைங்க, எஃபர்ட்ஸ் காம்பவுண்ட். ஸோ அந்த ஒரு காம்பவுண்டிங் எஃபெக்டில் என்ன ஆகுனாக்கா அந்த ஃப்ரூட்ஸ் வந்து டெலிவரி ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி வி ஆர் அட் த வேர்ல்ட் இஸ் ஃப்ளாட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைம்ஸ். ஸோ இன்றைக்கி ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற என்னோட பிஎஸ்ஸை விட நான்னாக்கா ஐ கான்ட் டேக் எனி கிரெடிட்.
நிச்சயமாக எந்த கிரெடிட் எடுக்க முடியாது. பிகாஸ் ஐ எம் அட் அ ரைட் டைம் டூயிங் ரைட் திங்ஸ். அவ்வளோதான். ஐ எம் அட் அ ரைட் டைம் டூயிங் ரைட் திங்ஸ். யூ ஆர் ஆல்சோ அட் த ரைட் டைம்ங்க. எதனாலனா ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன், ஒரு ஃபோனு, ஒரு லேப்டாப் இருந்தால் போதுங்க. யூ கேன் கம்யூனிகேட் வித் அதர்ஸ். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ அதை ஈஸியாக சொல்லலாம். மக்கள் ஆல்சோ ரிசீவிங் இட். எல்லா கையிலையும் ஒரு முக்கியமாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸோ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும், பாப்புலராக இருக்கணும், மணி நிறைய சம்பாதிக்கணும், ஸ்பெசிஃபிக் நாலேஜ் கண்டிப்பாக அதை மட்டும் உங்ககிட்ட இருந்தால் போதும். அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் நாலேஜை நீங்கள் எடுத்துகிட்டு போய் சேர்க்க ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் இன்கமில் ரெவென்யூ கண்டிப்பாக பார்க்கலாம். அதை நீங்கள் ஒரு பேசிவ் இன்கமாக கூட மாற்றிடலாம். ஸோ உங்களுக்கு அப்படி ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், பிஸ்னஸ் ஐடியாவில் பிஸ்னஸ் பண்ணிட்டீங்க, ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணிட்டீங்க, அது திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணணும் எங்கேயாவதுனாக்கா எஸ்ஐபி, மியூச்சுவல் ஃபண்ட், ஈக்விட்டி, ஏதாவது உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் அட்வைஸ் வேணும்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் ஏதோ ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை பார்த்துருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். சரிங்க, இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட மீட் பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட் டு திஸ் சேனல். நிறைய கண்டென்ட்ஸ் ஆன் ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட், பர்சனல் ஃபினான்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும்.